பிரபல பின்னணி பாடகர் மனோ அவர்கள் ஸ்டேஜில் பேசிக்கிட்டு இருக்கும் போதே இளையராஜா சார் பேரை சொல்லி அழுத ஒரு வீடியோ இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில் தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தமிழ் சினிமாவில் கிட்டத்தட்ட 40 வருடங்களுக்கு மேலாக தன்னோட இனிமையான குரலால் மக்கள் மனதை கட்டி போட்டிருக்கவர் தான் பாடகர் மனோ. கிட்டத்தட்ட 35,000 பாடல்கள் பாடியிருக்காரு, 3000 லைவ் கான்சர்ட்ஸ் அட்டன் பண்ணியிருக்காரு. அண்ட் இவர் தமிழ் மொழி மட்டும் இல்லாமல் தெலுங்கு, கன்னடா, மலையாளம், ஹிந்தி, துளு, அசம் அப்படின்னு ஏகப்பட்ட மொழிகளில் பாடியிருக்காரு. ஏகப்பட்ட அவார்ட்ஸ் வின் பண்ணியிருக்காரு. தமிழக அரசு இவருக்கு கலைமாமணி விருது கொடுத்திருக்கு. படங்களுக்கு பாடுறது மட்டும் இல்லாம ஏகப்பட்ட ரியாலிட்டி ஷோஸையுமே மனோ சார் அட்டன் பண்ணிட்டு இருக்காரு. அந்த வகையில் சூப்பர் சிங்கர் ஷோல இவர் பல வருடமா ஜட்ஜ் ஆயிருக்காரு. அண்ட் சமீபத்தில் தான் இவர் அந்த ஷோவை விட்டு குயிட் பண்ணியிருந்தாரு. ஆனால் மறுபடியும் சூப்பர் சிங்கர் 10ல ரிட்டர்ன் வந்துட்டாரு. இந்த ஒரு சீசன்ல மனோ சாரை கௌரவிக்கும் விதமா மனோ 40 அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த ஒரு நிகழ்ச்சி ஃபுல்லாவே மனோ சார் பாடின பாடல்கள் மட்டும்தான் இருக்க போகுது. அண்ட் இவரை வாழ்த்துறதுக்காக ஏகப்பட்ட முக்கியமான இசை கலைஞர்கள் எல்லாருமே வந்திருக்காங்க. அண்ட் இவங்களோட ஃபேமிலியில இருந்தும் வந்திருக்காங்க. ரொம்பவே நல்லபடியா இந்த ஒரு நிகழ்ச்சி போய்கிட்டு இருந்துச்சு. அப்ப மனோ சார் பாடியிருந்த தூளியிலே அப்படிங்கிற ஒரு பாட்டை ஒரு சிங்கர் பாடியிருந்தாரு. அந்த ஒரு பாட்டு பாடி முடிச்சதுக்கு அப்புறம் கமெண்ட் சொல்லும் போது, இந்த ஒரு பாடல் என் லைஃப்லேயே மறக்க முடியாத ஒரு பாடல். இந்த பாடலை அவ்வளோ அழகா மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்தது இசைஞானி அண்ணன் இளையராஜா அவர்கள் தான். இன்னைக்கு நான் எத்தனையோ மொழிகளில் பாடுறேன், எத்தனையோ விதமான படங்களில் என் குரல் இருந்திருக்கு. ஆனால் இதுக்கெல்லாம் மூல காரணம் அப்படின்னா என்னோட அண்ணன் இசைஞானி இளையராஜா அவர்கள் மட்டும்தான். அவர் போட்ட பிச்சை தான் இந்த இசை அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும் போதே பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிட்டாரு. பேசிகிட்டு இருக்கும் போதே மனோ சார் அழுதது யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணலை. ஏன் அப்படின்னா எப்பயுமே கலகலப்பாக இருப்பார். அங்கே ஏதாவது சம்பவம் நடந்தால் கூட இவர் சிரிக்க வச்சிருவார். அப்படியாப்பட்ட ஒரு மனுஷன் இன்னைக்கு கண் கலங்கியிருந்தார். அப்படிங்கும் போது அங்கே இருந்த சிங்கர்ஸுமே பலரும் கண் கலங்கியிருந்தாங்க. அண்ட் உடனடியாக மனோ சாருக்கு போயிட்டு ஆறுதல் சொல்லியிருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் தொடர்ந்து மனோ சார் நிறைய விஷயங்கள் பேசியிருந்தார். என்னை வாழ வச்சது, வாழ வச்சுக்கிட்டு இருக்கிறது எல்லாமே அவர் தான். அவர் போட்ட பிச்சை தான் இது. என்றைக்குமே அவரை நான் மறக்கவே மாட்டேன். அவர் தான் என்னோட குரு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆக்சுவலாக மனோ அவர்களை ஃபர்ஸ்ட் தமிழ் இன்ட்ரடியூஸ் பண்ணது இளையராஜா அவர்கள் தான். தமிழில் மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த இசை உலகத்துக்குமே முதல்ல அறிமுகப்படுத்தினது இளையராஜா அவர்கள் தான். அந்த ஒரு காரணத்தினால தான் அவர் எப்போதுமே என்னோட குரு, அவரை மறக்கவே மாட்டேன் அப்படின்னு அந்த ஒரு பெருந்தன்மை மாறாம ரொம்பவே சூப்பராக பேசியிருந்தாரு. இதே போல இந்த ஒரு ஷோக்கு மனோ சாரோட ஒய்ஃபும் வந்திருந்தாங்க. இது நாள் வரைக்கும் மனோ சார் அவர்கள் இந்த மாதிரியான ரியாலிட்டி ஷோஸ்க்கு அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸை கூட்டி வந்ததே கிடையாது. வெளியில் எங்கிட்டாவது ஃபங்க்ஷனுக்கு கூட்டி போயிருக்காரு, ஏதாவது அவார்ட் ஃபங்க்ஷன் கூட்டி போயிருக்காரு. பட் ஒரு ரியாலிட்டி ஷோக்கு அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட்டி வந்ததே இல்லை. இத்தனை வருடங்கள்ல கிட்டத்தட்ட இதுதான் முதல் முறை அப்படிங்கிற மாதிரி அவங்களே ஓப்பன் அப் பண்ணியிருந்தாங்க. மேலும் மனோ சாரை பற்றி ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. இப்போவே இந்த ஒரு ப்ரோமோக்கான எதிர்பார்ப்புகள்லாம் எகிர செஞ்சிருக்கு. நீங்கள் மனோ சார் பாடல் கேட்டிருக்கீங்களா? அதில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் எது? அதை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.